ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி என்ன வீடியோனா, வால்பாறையில் நாங்கள் இருந்த நினைவுகள் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதேமாதிரி வால்பாறையில் வாழ்ந்தவங்க எல்லாருக்குமே இந்த நினைவுகள் கொஞ்சம் நல்லா பிடிச்சிருக்கும், மனசு தொடுன்னு நினைக்கிறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வரையாடுங்க. அது பாருங்கள் எவ்வளோ உயரமாக உட்காந்துட்டு இருக்குது. அந்த ஹேர் பேண்டில் 40 கொண்டை ஊசி வலைகளை கொண்ட வால்பாறையில் அது செமையான சொர்க்கங்க. அப்போல்லாம் எங்களுக்கு தெரியாது. அதாவது 1-2 பஸ்ஸு தான் எங்களுக்கு வரும். அந்த 1-2 பஸ்ஸுக்கு அடித்து பிடிச்சி ஏறி சீட்டை பிடிச்சி உட்காந்துட்டு அப்படியே அந்த 40 கொண்டை ஊசி வளைவுகளையும் தாண்டி பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறைக்கு போவோம். ஆக்சுவலாக நாங்கள்லாம் ரொம்ப ரேர் தான் பொள்ளாச்சி வரதெல்லாம். அப்பா அம்மா தான் வருவாங்க ஏதாவது ஒரு விசேஷம்னா வெளியே வரத்துக்கு. மற்றபடிலாம் வால்பாறையிலேருந்து நாங்கள் வெளியில் வந்ததே இல்லைங்க. எப்படி நாங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிறவங்க, அதாவது என்ன சொல்கிறது, காட்டுவாசிகள் இருப்பாங்களோ அதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு எல்லாம் வீடெல்லாம் கொடுத்துருப்பாங்க, ஃப்ரீ வீடு, என்ன சொல்கிறது, இலவச வீடு, இலவச கரண்ட்டு, அப்புறம் வந்துட்டு ஒரு அடுப்பு, என்ன சொல்கிறது, விறகுலேருந்து அடுப்புலேருந்து எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுக்கும்போது நம்ம வந்துட்டு நம்ம வேலை செஞ்சு அதில் வர காசில் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கினா போதுங்க. வாரத்தில் அந்த காய்கறி 100 ரூபாய்க்கு வாங்கினா போதும். அதுவே எப்படி ஒரு 2 வாரத்து பக்கமாகவே கிடக்கும். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற அந்த கீரைகள் சும்மா அப்படி காட்டில் அப்படி இந்த மாதிரி கீரைகள், சேமங்கீரை, குட்டி தக்காளி கீரை, அப்புறம் வந்து சிறுகீரை, இதெல்லாம் பறிச்சுட்டு வந்து அது ஒரு குழம்பு வச்சு அது ஒரு நாள் அப்படியே கடந்து போகும். அப்புறம் ஒரு ஞாயிற்றுக்கிழமையானா, சனிக்கிழமை வார சம்பளத்தை வாங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமையானா போய் பஜாரில் போய் கறி எடுத்துகிட்டு வந்துட்டு காலையில் இட்லியும் கறி குழம்பு சாப்பிட்ற ஒரு சுகமே தனி தான். இன்னும் நிறைய இருக்குங்க எங்களோட நினைவுகள். அதாவது வால்பாறை பற்றி ஒரு நினைவுகள் கிடையாது, அது ஒரு வந்து என்ன சொல்கிறது, அது ஒரு படமாகவே எடுக்கலாம். ஆல்ரெடி நம்ம பாலாசர் எடுத்த மாதிரி ஒரு படமாகவே எடுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இதே மாதிரி ஒரு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த பெல் பட்டனில் ஆளுங்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய உங்களோட ஷேர் பண்ண முடியும். என்னோடய நினைவுகளையும் நீங்கள் அனுபவிக்கவும் முடியும், கேட்கவும் முடியும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாடா, டேக் கேர், பை பாய்.